பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடிங் அண்ட் டிகோடிங். ஏற்கனவே நம்ம 2 வீடியோ பார்த்துருக்கோம், லெட்டர் கோடிங் அண்ட் நம்பர் கோடிங் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் கோடிங். இதில் ஒரு சில மாடல்ஸ் இருக்குது. இந்த மாடல்ஸும் உங்களுக்கு தெரியும் போது கோடிங்கை பற்றி இருக்கக்கூடிய எல்லா பேசிக் மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்னையோட. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி இப்போ கோடிங்கில் என்ன மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவில் நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதில் முதல் சம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா if green is called white, if green is called white, white is called yellow, yellow is called blue, blue is called pink and pink is called black, then what is the color of milk அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதி வச்சுக்கலாம். ஸோ க்ரீன் வந்து என்னவா இருக்குது, க்ரீன் இஸ் கால்டு ஒயிட் அப்படின்னு இருக்கு. ரைட்டு. ஒயிட் இஸ் கால்டு எல்லோ, ஒயிட் இஸ் கால்டு எல்லோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லோ இஸ் கால்டு ப்ளூ, எல்லோ இஸ் கால்டு ப்ளூ. ரைட்டுங்களா? ப்ளூ இஸ் கால்டு பிங்க், ப்ளூ இஸ் கால்டு பிங்க் அப்படின்னு கொடுத்துருக்கு. பிங்க் இஸ் கால்டு பிளாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ரைட். இப்போ பாருங்கள், நாம் இங்கே என்ன எடுத்துக்கக்கூடாதுன்னா இப்போ க்ரீன் இஸ் கால்டு ஒயிட், அப்போ ஒயிட் இஸ் கால்டு க்ரீன் அப்படிலாம் மாற்றிலாம் எடுக்கக்கூடாது. அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு, க்ரீனுங்கிறது ஒயிட்டு, ஒயிட்டுங்கிறது எல்லோ, எல்லோங்கிறது ப்ளூ, ப்ளூங்கிறது பிங்க்கு, பிங்க்குங்கிறது பிளாக், இப்படி தான் கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும்போது வாட் இஸ் த கலர் ஆஃப் மில்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. க்ரீனு, ப்ளூ, பிங்க்கு, எல்லோ அண்ட் நன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம என்ன அப்படின்னா யதார்த்தமாக எடுத்துக்கோங்க. வாட் இஸ் த கலர் ஆஃப் மில்க், மில்கினுடைய கலர் என்ன, ஒயிட். ரைட்டுங்களா? ஸோ அப்போ இங்கே ஒயிட்டுங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, எல்லோ. அப்போ ஒயிட்டுங்கிறது எல்லோ அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன, வாட் இஸ் த கலர் ஆஃப் த மில்க், மில்கினுடைய கலர் வெள்ளையாக இருக்கும், அது நமக்கு தெரியும். ஸோ வெள்ளைங்கிறத இவங்க எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, எல்லோன்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன, எல்லோ. அவ்வளோதான். ரைட்டுங்களா? எல்லோங்கிறது நம்ம ஆப்ஷனில் என்ன, ஆப்ஷனில் டி அப்படின்னு இருக்கு. அப்போ டி தான் ஆன்சர். ஓகேங்களா? ரைட். இன்னொரு சம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது 2வது சம் என்ன கொடுத்துருக்காங்க. இஃப் சி மீன்ஸ் ஹியர், சி மீன்ஸ் ஹியர், ஹியர் மீன்ஸ் ஃபீல், ஃபீல் மீன்ஸ் ஸ்மெல், ஸ்மெல் மீன்ஸ் சி, தென் வாட் ஆர் இயர்ஸ் யூஸ்டு ஃபார் அப்படின்னு கேட்டிருக்கு. பின்ன காதை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிருக்கோம். பாருங்கள், சி அப்படின்னா அவங்க எப்படி கோட் பண்ணுறாங்க, ஹியர் அப்படின்னு கோட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஹியர், ஹியர் அப்படிங்கிறத எப்படி கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல் அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபீல்ங்கிறத எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, ஃபீல் அப்படிங்கிறத எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, ஸ்மெல் அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸ்மெல்ல எப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? இது நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கு. சியை ஹியர்னு சொல்கிறாங்க, ஹியரை ஃபீல்னு வச்சுருக்காங்க, ஃபீலை ஸ்மெல்லுன்னு வச்சுருக்காங்க, ஸ்மெல்ல சீன்னு வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் வாட் ஆர் இயர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார், இயர்ஸ். இப்போ இயர்ஸ்னுடைய ஃபங்க்ஷன் என்ன, காதலுடைய ஃபங்க்ஷன் என்ன, நம்ம காதை எதுக்கு பயன்படுத்துகிறோம், கேட்கறதுக்கு பயன்படுத்துகிறோம். அப்போ கேட்டல் அதாவது ஹியர் அப்படிங்கிறத இவங்க எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, ஃபீல்னு கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன, ஃபீல் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ரைட்டுங்களா? இது நம்ம ஆப்ஷனில் என்ன இருக்குது, சிங்கிற இடத்துல இருக்குது. ஆப்ஷன் சியில் ஃபீல்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போ சி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ரைட்டுங்களா? ரொம்ப சிம்பிள். நம்ம அந்த கொஸ்டினான தமிழாக்கும் தெரியணும். இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு அதை வாசிக்க கற்றுக்கங்க. அதை வாசித்து அதனுடைய அர்த்தத்தை கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இதுக்கு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? ரைட். அடுத்த ஒரு சம் பார்க்கலாம். இன் a certain code டன் மின் சாம் இஸ் ரிட்டன் அஸ் சுகர் இஸ் டிஃபெக்டிவ். அதாவது இது ஒரு சென்டென்ஸை இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. சுகர் இஸ் டிஃபெக்டிவ் அப்படிங்கிற சென்டென்ஸை டன் மின் சாம் அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தால பாருங்கள், சாம் கோட் சிம் அப்படின்னு இருக்கு. இஸ் ரிட்டன் அஸ் சால்ட் இஸ் குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தால பாருங்கள், யா சிம் மின் டாப் இஸ் ரிட்டன் அஸ் டு ரிமூவ் குட் டிஃபெக்டிவ் அப்படிங்கிற சென்டென்ஸை கோட் பண்ணியிருக்காங்க. தென் வாட் இஸ் த கோட் ஃபார் தி வேர்ட் சுகர், சுகருங்கிற வேர்டுக்கு என்னவா கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான வேலை, ரொம்ப கிளியராக நம்ம பார்த்தோன்னா போதும். பாருங்க, டன் மின் சாம் அப்படிங்கிறத எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, சுகர் இஸ் டிஃபெக்டிவ் அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. சுகர் இஸ் டிஃபெக்டிவ். இங்கே பாருங்கள், டன் மின் சாம் அதுங்கிறத இந்த சென்டென்ஸை எப்படி நம்ம இது பண்ணியிருக்காங்க, சுகர் இஸ் டிஃபெக்டிவ் அப்படிங்கிறது தான் இங்கே கோட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், சாம் கோட் சிம் அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. இது எந்த சென்டென்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்காங்க, சால்ட் இஸ் குட் அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா?
அடுத்தது என்ன, மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க, யா சிம் மின் டாப் அப்படின்னு எதுக்கு எந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, டு ரிமூவ் குட் டிஃபெக்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குட் டிஃபெக்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, 3ஐயும் கோட் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? நாம் டக்குன்னு என்ன எடுத்துடக்கூடாது, டன்னுங்கிறது சுகர், மின்னுங்கிறது இஸ்ஸு, சாமுங்கிறது டிஃபெக்டிவ், அதுக்கப்புறம் சாமுங்கிறது சால்ட்டு, கோட்டுங்கிறது இஸ்ஸு, சிம்முங்கிறது குட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. இப்போ இதை நாம் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்களேன், இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்க்கும் செகண்ட் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்க்கும் செகண்ட் சென்டென்ஸ்க்கும் காமனாக இருக்கக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ஸுங்கிற வேர்டு காமனாக இருக்குது. அப்போ இதுக்கும் காமனாக இருக்க வேர்டு என்ன, சாம். அப்போ இந்த சாம்ங்கிற வேர்டு தான் இஸ்ஸுங்கிற வேர்டை ரெஃபர் பண்ணுது. அப்போது இஸ்ஸுங்கிற வேர்டுக்கு எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, சாம்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தென் வாட் இஸ் த கோட் ஃபார் சுகர், இந்த வார்த்தைக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது சுகருங்கிற வார்த்தை டன் அல்லது மின் அப்படி தானே இருக்கணும். அப்போ இந்த டன் அண்ட் மின்ல இருந்ததுன்னா நம்ம இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்றுன்னு சொல்ல முடியாது இல்லையா, ஆன்சர் என்னன்னு சொல்லணும். அப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்க்கும் ஃபோர்த்து சென்டென்ஸ்க்கும் எது காமனாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். டிஃபெக்டிவ் அப்படிங்கிற வேர்டு காமனாக இருக்குது. டிஃபெக்டிவ்ங்கிற வேர்டு காமனாக இருக்குது. அப்போது இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்க்கும் இந்த தேர்ட் சென்டென்ஸ்க்கும் காமனாக இருக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் அப்படின்னு இருக்குது. அப்போது மின்னுங்கிற வேர்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபெக்டிவ். ரைட்டுங்களா? சரி, அப்போ நமக்கு இந்த இஸ்ஸுங்கிறதுக்கு எஸ்ஏஎம் சாம்னு பார்த்துட்டோம், டிஃபெக்டிவ் அப்படிங்கிறதுக்கு எம்ஐஎன் மின்னு பார்த்துட்டோம். மீதம் இருக்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டன் அப்படிங்கிறது தான் என்னதுயா, சுகர். புரியுதுங்களா? ஸோ அப்போ சுகருக்கான ஆன்சர் என்ன, அப்போ சுகர் எப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா TUN டன் அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. இப்படித்தான் இதை கண்டுபிடிக்கணும். இது ஒரு பேசிக்கான சம்மு. இதை மாதிரி லெட்டர் கோடிங், நம்பர் கோடிங், அப்சர்வேஷன் கோடிங் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு என்ன கேட்பாங்க, அந்த நியூ பேட்டர்ன் கோடிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ பேசிக்காக உங்களுக்கு இது புரிஞ்சுதுங்களா? ரைட், இன்னொரு சம்மு ஒருக்கா பார்க்கலாம். பாருங்கள், இந்த 4வது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சர்டன் லாங்குவேஜ் 397 மீன்ஸ் கம் அண்ட் கோ. அதாவது இங்கே ஒரு சென்டென்ஸை எப்படி கொடுத்துருக்காங்க, நம்பரில் கோட் பண்ணியிருக்காங்க. அதாவது கம் அண்ட் கோ. ரைட்டா? இது எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, 397 அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. 397 அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. அடுத்தாப்புல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 948, அதாவது யூ அண்ட் ஐ அதை எப்படி கோட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 948 அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தாப்புல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம் நவ் ஐ இதை எப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 476 கோட் பண்ணியிருக்காங்க. இப்படி கோட் பண்ணாங்கன்னா வாட் இஸ் த கோட் ஃபார் நவ் அப்படிங்கிற வேர்டை நாம் எப்படி இங்கே கோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதா இப்போ வேலை. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் அவ்வளோதான் நம்ம எடுத்தாச்சு. இது நம்ம அப்போவே நான் சொல்லியிருக்கேன், கம்முனா 3, ஆட்னா 9, கோனா 7 அப்படி எடுத்துறாங்க. டேரெக்டாக எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக பார்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸையும் செகண்ட் சென்டென்ஸையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். காமனாக இருக்கிறது என்னது, அண்ட். அப்போ இங்கே நம்பரில் காமனாக இருக்கிறது என்னது 9. அப்போது 9ங்கிற வேர்டு தான் என்னது, சாரி 9ங்கிற லெட்டர் தான் ஹேண்டுங்கிற வேர்டை கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ரைட், நமக்கு கேட்டிருக்கு என்னது நவ்ங்கிறது கேட்டிருக்காங்க. அப்போ நவ்ங்கிறது இங்கே தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. அப்போ நம்ம இங்கே தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஐங்கிறது செகண்டுக்கும் தேர்டுக்கும் காமனாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த ஐங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டுக்கும் தேர்டுக்கும் எது காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 அப்படிங்கிற எண்ணு காமனாக இருக்குது. அப்போது ஐங்கிறது என்னது 4. ஓகேங்களா? அடுத்தால் நமக்கு என்னது கம்முங்கிறது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்க்கும் தேர்ட் சென்டென்ஸ்க்கும் காமனாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டுக்கும் அந்த ஃபஸ்ட் சென்டென்ஸ்க்கும் தேர்ட் சென்டென்ஸ்க்கும் காமனாக இருக்குது இந்த வார்த்தை கம்முங்கிறது வார்த்தைக்கு காமனாக இருக்குது. இங்கே நம்பரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 அப்படிங்கிறது நமக்கு காமனாக இருக்குது. 7 அப்படிங்கிறது காமனாக இருக்குது. ஸோ இந்த கம்ங்கிற வேர்டை அங்கே எந்த நம்பரில் கோட் பண்ணியிருக்காங்க,
7ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு நவுங்கிற வார்த்தை இருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸில் நம்ம 2 வேர்டை கண்டுபிடிச்சிட்டோம். மீதி இருக்கக்கூடிய வார்த்தை என்னது? நவுங்கிற வார்த்தை தான். அப்போ 4ங்கிறது ஐங்கிறது ரெப்ரசன்ட் பண்ணுறது, 7ங்கிறது கம்முங்கிறது ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ நவுங்கிறது வேர்டு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ங்கிறது தான் கரெக்டான நம்பர். நம்ம ஆப்ஷனில் பாருங்கள் டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் தான் டி தான் கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஸ்லோவாக பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் புரிஞ்ச பிறகு நமக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம ஸ்பீடை என்ன செஞ்சுக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 5வது சம்மில் இஃப் பி மீன்ஸ் ப்ளஸ், Q மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன், T மீன்ஸ் டிவிஷன், V மீன்ஸ் சப்ட்ராக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. தென் அப்படின்னு கொடுத்து நம்பர் கொடுத்துருக்காங்க 18P 12T 4Q 8V 10 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு ஈஸியாக நான் வச்சுக்கோங்க. பிங்கிறது ப்ளஸ்ஸு, ரைட்டுங்களா? க்யூங்கிறது என்னது? மல்டிப்ளிகேஷன். க்யூங்கிறது மல்டிப்ளிகேஷன். டீங்கிறது என்ன? டிவிஷன். அடுத்தால விங்கிறது என்ன? சப்ட்ராக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. நமக்கு சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு வேல்யூ கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா 18P 12T 4Q 8V 10 அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம இதை 18Pக்கு என்ன ப்ளஸ் 12 அப்படியே போட்டுற வேண்டியதான். Tக்கு என்ன டிவிஷன் 4 அப்படியே போட்டுருங்க. Qக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மல்டிப்ளிகேஷன் 8 அப்படியே போட்டுருங்க. Pக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சப்ட்ராக்ஷன் 10 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ஈஸியாக இருக்குமா? ஸோ இந்த தான் இப்படி கோட் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? இந்த கோடிங்கை நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்கணும். சரி, இப்போ பாருங்கள் 18 + 12 30 30 / 4 இந்த மாதிரி போயிடாதீங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க. நம்ம முன்னாடி சின்ன வயசில் படிச்சிருப்போம் போர்டு மாஸ் அப்படின்னு ஒரு ரூல் படிச்சிருப்போம். அதாவது இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா முதல்ல இதைத்தான் நம்ம மைண்டுக்கு நம்ம கொண்டு வரணும். இந்த போர்டு மாஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஃபார் ப்ராக்கெட். இங்கே ஏதாவது ப்ராக்கெட் இருக்கா? இந்த மாதிரி எங்கேயாவது ப்ராக்கெட் இருக்கா? இல்லை. ஸோ ஓ ஃபார் ஆர்டர். ஆர்டர்னா என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் பவர் அந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா, அதைத்தான் ஆர்டர்னு சொல்லுவோம். அதைத்தான் அதுக்கு அடுத்தாப்பில் பண்ணணும். ரைட்டா? இது இல்லை. இந்த போர்ட் மாஸ் ரூல் படி ப்ராக்கெட், ஆர்டர், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் இந்த ஆர்டரில் தான் நீங்கள் எப்பவும் பண்ணணும். ஸோ இங்கே டி ஃபார் டிவிஷன் இருக்குது. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ராக்கெட்டுக்கு எங்கேயும் இல்லை, ஆர்டர் எங்கேயும் இல்லை. அடுத்து நம்ம என்ன தான் பண்ணணும்? டிவிஷன். ஆனால் டிவிஷன் இருக்குது. அப்போது 18 + 12 / 4 என்ன? 3. ஓகேங்களா? இன்ட்டு 8 - 10 ஈக்குவல் டு. ஓகேங்களா? ரைட். டிவிஷன் முடிச்சாச்சு. இப்போ டிவிஷன் முடிச்ச பிறகு அடுத்தால என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன்னா அடுத்தாப்பில் பண்ணணும். ஸோ மல்டிப்ளிகேஷன் என்ன? 18 + 24 -10. ரைட்டுங்களா? வந்துருச்சா? இப்போ மல்டிப்ளிகேஷன் முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு அடுத்தாப்பில் அடிஷன் பண்ணணும். ஸோ 18 + 24 என்ன? 30 38 42. ரைட்டுங்களா? 2 சேர்த்தா 42 -10. ஓகேங்களா? இப்போ கடைசியாக நம்ம பண்ண வேண்டியது என்ன? சப்ட்ராக்ஷன். அப்போ 42 - 10 என்ன? 32. இந்த 32 தான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த கோடிங்கை பொறுத்த வரைக்கும் அப்சர்வேஷன் கோடிங்கிறது இவ்வளோ தான் மாடலுங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கேட்கலாம். இந்த மாதிரி சிம்பிள் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா அந்த கலர்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இல்லைனா 3 சென்டென்ஸை கொடுத்து அதை எப்படியாவது கோட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ எல்லா மாடலும் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். இது வரைக்கும் கோடிங்கில் 3 விதமாக பிரித்து ஃபஸ்ட்டு டாபிக் என்ன கொடுத்துருக்கோம்? லெட்டர் கோடிங் கொடுத்துருக்கோம். செகண்ட் டாபிக் நம்பர் கோடிங் கொடுத்துருக்கோம். 3வது டாபிக் அப்சர்வேஷன் கோடிங்னு கொடுத்துருக்கோம். இதுதான் கோடிங் அண்ட் டிகோடிங்கினுடைய ஒட்டுமொத்த மாடல்ஸ். இதில் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இது எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டில் இருந்து பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி கம்ப்ளீட்டாக உட்காந்து பொறுமையாக பாருங்கள். புரியாத இடங்களில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய சந்தேகத்தை எழுதி அனுப்புங்க. அதை நான் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணுறேன். ஓகேங்களா? இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி இப்போ மாடர்னாக இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியூ பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நியூ பேட்டர்ன் கோடிங்கோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணன் முத்துக்குமார். பாய். நன்றி.